இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகிமை படைப்பில் இருந்து தெரிகிறது என்பது. எப்படி கர்த்தருடைய மகிமை படைப்பிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது மகிமைப்படுதல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, யோவான் 16வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 16:14, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து அங்கே கூறுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை சபையை வழிநடத்துகிறார். எங்கே என்ன பண்ணுகிறார் என்றால், கிறிஸ்துவில் இருந்து எடுத்து அவர் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறதுனாலே, கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதனாலே, கிறிஸ்துடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், இது எல்லாவற்றையும் நமக்கு அவர் விளக்கி சொல்லுகிறதுனாலே இயேசு கிறிஸ்துடைய நாமம், இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறதை இங்கே அவரே அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? அது நம்முடைய சொந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற காரியத்திலே இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? அவரை பொறுத்து, அவரை குறித்து, அவருக்குள் நாம் இருந்து எல்லாவற்றையும் செயல்படுகிறோமா? அவரில் நிலைத்து நின்று கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? இருந்தால் இயேசு கிறிஸ்துவை நாம் படுத்துகிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு தலைப்பு படைப்புகள் எப்படி அவரை மகிமைப்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது, படைப்புகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செயல்பட்டு இன்றைக்கும் அப்படியே அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம பிரசங்கத்துல பார்ப்போம். அதனால படைப்பு ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்துகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. சோ இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, முதலாவது படைப்பு எதற்கு உருவாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு இந்த உலகம் தேவையில்லை. நமக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர் 17:25 சொல்றாரு, மனிதன் கையிலிருந்து அவர் எதுவும் வாங்குறதில்லை, அவருக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ உலகம் அவருக்கு தேவையில்லை, எதுவுமே தேவைப்படலை. அவர் தனிமையா இருந்தாரா? இல்லை. திரியேக தேவன், அவங்க 3 பேர் அவங்க ஐக்கியப்பட்டு தான் இருந்தாங்க. அப்போ ஏன் தேவை என்று பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய மகிழ்ச்சியின் மிகுதியில் இருந்து இந்த உலகத்தை படைத்ததும், அதே போல அவருடைய நாமம் மகிமைக்கென்று அவர் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்ததுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் படைப்பாகிய மற்ற இயற்கையும் சரி, நம்ம மனிதர்களாக நாம இருக்கவும் சரி, நம்முடைய ஒரே மெயின் கோல் என்ன என்று பார்த்தோன்னா, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. நித்திய வாழ்வு, மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த வாழ்விலே நாம் என்ன செய்ய போறோம்? அங்கே போய் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்க போறோமா? இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்க போறோமா? எதுவும் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இரவும் பகலும் அவரை மகிமைப்படுத்த போகிறது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சோ இன்றைக்கும் அவர் நம்மை படைத்திருப்பது அவரை மகிமைப்படுத்துவதற்கு. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம், முக்கியமாக நம்முடைய வாழ்விலே ஒரே ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அங்கே கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா என்பதை நாம் அறிந்து செயல்பட்டு அதன்படி நடக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய மகிழ்ச்சியின் நிறைவிலே அவர் படைத்தது தெரியும். அதே போல அவருடைய எல்லையற்ற ஞானத்தினாலேயும் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 104:31 சொல்லுகிறது. அந்த சங்கீதம் 104 ஃபுல்லா படைப்பை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அதுல 31வது வசனம் கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய கிரியைனா மனிதர்களும் வரும், மற்ற படைப்புகளும் வரும். எல்லா படைப்புகளிலும் அவர் மகிழ்கிறவராக இருக்கிறார். அதனால அவர் என்றென்றைக்கும் அவருடைய மகிமை என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கு விளங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை குறித்து மகிழ்கிறாரா? இது நாம் இன்னைக்கு மனிதர்களாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்றால் அவருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்க வேண்டும் என்றால் அவர் நம்மை குறித்து மகிழ்கிறவராக இருக்க வேண்டும். மனித குலத்தை குறித்து அவர் மகிழ்கிறாரான்னு கேட்டா இல்ல, சுத்தம். அது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இல்ல எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பீப்புள் இருப்பாங்க. எல்லா மனித குலத்தையும் குறித்து ஆண்டவர் மகிழல, அது வேதத்திலையும் பார்க்கிறோம். அவர் வேதனைப்பட்டார். ஆனா படைப்புகளை குறித்து அவர் நன்றாக மகிழ்ந்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சோ
படைப்புகள் எப்படி கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21-22 பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மட்டுமல்ல இயற்கையும் படைத்து ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆசீர்வதித்திருக்கிற இயற்கையை படைப்புகள் மற்ற எல்லா படைப்புகளையும் நம்ம தான் நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க கேட்கிறோம். அவர் படைப்புகளையும் ஆசீர்வதித்த ஒரு ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல அவர் நம்மை மட்டும் பாதுகாக்கிற நம்ம ஆண்டவர் எனக்கு அடைக்கலம், கோட்டை, அரண், அது நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேடகமாக இருக்கிறார், எல்லாம் கரெக்ட் தான். அதே போல அவர் படைப்புகளையும் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 36:6 பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனையும் மிருகங்களையும் நீர் காப்பாற்றுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப நம்மை மட்டுமல்ல, அவர் மிருகன்னா மற்ற படைப்புகள், அப்படின்னா எல்லா படைப்புகளையும் அவர் எல்லா கொடி செடி எல்லாத்தையுமே அவர் காப்பாற்றுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். இது இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்துட மாட்டாரா என்று ஒரு எதிர்நோக்கு. உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு எப்பவுமே இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கும், இந்த உலகத்துல இந்த பாடு அனுபவிக்க ஆண்டவர் வந்துட மாட்டாரான்னு ஒரு எண்ணம், ஒரு சின்ன எண்ணம் இருக்கு, எனக்கெல்லாம் எப்பவுமே இருக்கும். சரி, அப்ப நம்ம மட்டும்தான் அந்த எண்ணத்தோட இருக்குமோன்னு பார்த்தா இல்ல. படைப்பு ரோமர் 8:19 சொல்லுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது படைப்புகளும் அங்கே ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறதை ரோமர் 8:19 நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர் படைப்புகளையும் ஆசீர்வதித்து, சும்மா ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார். நாம் எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமோ அதே போல எல்லா படைப்புகளும் ஏங்கி தவிக்கிறதையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ படைப்புகள் உண்மையிலே அது ஒரு நம்ம தான் அதை இயற்கைகளை ரொம்ப அதிகமாக பார்ப்பது இல்லை, அதை நோக்கி பார்ப்பது இல்லை. ஆனால் உண்மையிலே மனிதர்கள் தான் முதலாவது அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டோம், அதுல எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் படைப்புகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று, நமக்கு கொடுக்கிறது போல அங்கேயும் கொஞ்சம் கொடுக்கிறார் என்பதை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அந்த வருகைக்கு அது வைத்திருக்கிறார் என்றால் படைப்புகள் நிச்சயமாக ஆண்டோடைய பார்வையிலே அவர் மகிழ்கிறவராக இருக்கிறதுனால அந்த படைப்புகளை குறித்து எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நமக்கு முக்கியமாக பார்க்கும்போது படைப்பை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் சங்கீதம் நம்ம வாசிக்கிட்ட 19 அதுல 1வது வசனம் நமக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்றால் அவருடைய படைப்பு, அவருடைய படைப்பின் அந்த செயல் திறன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு படைப்பாளரை குறித்து தெரிய வேண்டும் என்றால் அங்கே பேச்சு வேண்டாம், எதுவுமே செயல் வேண்டாம். ஆனால் அந்த படைப்பை பார்த்த உடனே நமக்கு தெரியும், இந்த படைப்பாளருடைய அந்த மகிமை நமக்கு தெரியும். ஒரு பெரிய பில்டிங் நம்ம இந்தியாவிலாம் கிடையாது, பட் இந்த அரபு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த 100-150 மாடி பில்டிங்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இன்ஜினியருடைய ஒரு அறிவை நாம் வியந்து பார்க்க தோணுகிறது. அதே போல ஒரு பெரிய ஓவியம், சில ஓவியங்களை நம்ம ரொம்ப, எனக்கெல்லாம் ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இருந்தாலும் சில இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எது ஓவியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டதும் உண்டு, அந்த ஓவியத்தை வரைந்தவர் யாருன்னு நமக்கு கண்களுக்கு தெரியாது, அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு அருமையான ஓவியர் இருந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டது நான் உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே. அப்போ அதே போலதான் வானங்கள் ஆண்டோடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு ஓவியத்தை பார்த்து எப்படி நான் மகிழ்ந்தனோ நிறைய பேர் பார்த்திருப்போம். அதே போல இந்த வானம், இந்த பூமி, இந்த சந்திரன், செடி கொடி, மரங்கள், மலைகள், கடல், இப்படிப்பட்ட அவருடைய ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து அந்த ஓவியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது, அவருக்கென்று அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. திரியேக தேவன் அதில் ஈடுபட்டாலும் இயேசு கிறிஸ்து தான் அதில் முக்கியமாக அவர் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. சோ அவருக்கென்று அவரால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம், படைப்பாளரை அவர் அந்த படைப்பிலே நாம் பார்த்து தெரியலாம் என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே கூறுகிறார். வானங்கள்
தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. மனிதர்கள் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவது ஒன்று, சாட்சி சொல்லுவோம், ஆண்டவருடைய கிரியைகளை நாம் பேசுவோம், வாயால பேசுவோம், அநேக காரியங்களை நம்ம செயல்படுத்தி காட்டுகிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது. அப்போ ஒன்றுமே பேசாமல் ஒன்றுமே செய்யாமல் தினமும் இருக்கிற ஒரு வானம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்றால் அது படைப்பாளருடைய செயல், படைப்பாளருடைய வல்லமை, படைப்பாளருடைய ஞானம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை நாம் பார்த்து படைப்பாளரை நாம் மகிமைப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். சோ இன்னைக்கு இந்த வசனம் 19ஆம் வசனம் நமக்கு அருமையாக ஒரு சாட்சியை நமக்கு கூறுகிறதாக இருக்கிறது. அதே போல அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே பேச்சும் இல்லை, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அது எதுவுமே இல்லை, சத்தமும் இல்லை, ஆனாலும் அவைகள் மகிமைப்படுத்துகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதையும் பார்க்க முடிகிறது. சோ அந்த வானங்களோ சந்திரங்களோ எதுவுமே சொற்களை நம்ம இப்ப பேசுகிற அந்த வார்த்தைகளை உருவாக்கி அந்த மொழிகளை பயன்படுத்துவதில்லை, சொற்களை உருவாக்கக்கூடிய அந்த செயல்திறன் அதற்கு இல்லை. ஆனாலும் அந்த படைப்பின் மூலமும் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சோ இதற்கு சாட்சியாக நம்ம பார்க்கும் பொழுது யோபு 38வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் விடியற்கால நட்சத்திரங்கள் ஏகமாக பாடுகிறது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நட்சத்திரம் பாடுகிறதை குறித்து நான் பார்க்கும் பொழுது அது மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி பாடுனது? அதற்கு பேச்சும் இல்லை, எதுவும் இல்லை என்று 19 சொல்லப்படுகிறது. ஆனால் படைப்பாளருக்கு தெரியும் அது எப்படி பாடுகிறது, அவருக்கு புரியும் அது என்ன மொழியிலே பேசப்பட்டது என்று. ஆனால் இது எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்குகிற பொழுது, இந்த பூமியை உருவாக்கி அழகப்படுத்துகிற பொழுது இந்த தேவ புத்திரர்கள் என்பது இங்கே தேவ தூதர்களை அது குறிக்கிறது. சோ நட்சத்திரங்கள் பாடியதும் தூதர்கள் கம்பீரித்ததும் படைப்பின் அற்புதத்தை கண்டு அவர்கள் அடைந்த ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட இன்னைக்கு ஆண்டவருடைய படைப்பை பார்த்து எந்த மனுஷனும் பிரமித்ததாக நான் என் கண்களால் நானே இல்லை, இப்பதான் நேற்று தான் புத்தி வந்தது இதை பார்க்கும் பொழுது. எனக்கு படைப்புகளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டதில்லை, இந்த உலகத்தை படைத்தவுடனே நட்சத்திரங்கள் பாடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களும் கம்பீரித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த படைப்பாளர்களை இந்த நட்சத்திரங்களும் மற்ற அந்த தேவ தூதர்களும் படைப்புகள் எப்படி பாடி துதித்தன அப்படின்னா, எதுக்கு துதித்தன, எதுக்கு பாடினது என்றால் அவருடைய ஞானத்தை பார்த்து, அந்த படைப்பாளருடைய வல்லமையை பார்த்து, இவ்வளவு அழகான உலகத்தை படைத்த சிருஷ்டிகரை பார்த்து அந்த படைப்புகளே துதிக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் படைப்பை பார்க்க வேண்டியது, படைத்த ஆண்டவரை துதிக்க வேண்டியது, அவரை மகிமைப்படுத்த வேண்டியது, ஏகமாக துதித்து மகிழ வேண்டியது நம்முடைய கடமை இல்லை, அது பண்ணிதான் ஆக வேண்டும். ஒரு நட்சத்திரம் பாடுகிறது என்றால் அவருடைய சாயலே படைக்கப்பட்ட மனிதர்கள் நம் ஆண்டவரை எப்படி பாடி துதிக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு படைப்பாளரை நாம் மனதார நம்ம துதித்து மகிழ்வோம், அவருடைய மகிமையை நாம் இன்றைக்கு வெளிப்படுத்துவோம். பாருங்க, அவருடைய மகிமையை பார்த்து நட்சத்திரம் பாடிச்சு என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை, நமக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்து அவர் உயிர் தெழுந்து எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். நட்சத்திரத்துக்காகவும் சூரியனுக்காகவும் மரம் செடியுக்காகவும் இல்லை, அது நம்மளை ஒரு படைப்பு, ஆண்டவருடைய படைப்பு தான். அவற்றையும் ஆசீர்வதிக்கிறார், காப்பாற்றுகிறார். ஆனால் நாம் மிகவும் அருமையானவர்கள், மனிதர்கள் அவருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவர்கள். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக தான் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நட்சத்திரம் பாடி துதிக்க வேண்டும், துதிக்கிறது என்றால் அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்க வேண்டும், நாம் எந்த அளவுக்கு அவருடைய மகிமையை நாம் போற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை இன்று நாம் சிந்தித்தவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். சோ ஆண்டவர் தன்னுடைய படைப்புகளிலே இப்படி மகிழ்கிறதை பார்க்கிறோம், படைப்புகளும் ஆண்டவருடைய படைப்பை பார்த்து மகிழ்ந்ததையும் பார்த்தோம். நாம் மகிமையை வெளிப்படுத்த பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் அதே போல நாம் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய படைப்புகளோடு தன்னை ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அநேக இடங்களிலே. சோ இந்த உலகத்திற்கு
ஒளியாக இருக்கிறேன். ஒளி ஒரு படைப்பு. அதே போல அவர் மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். மேய்ப்பன் ஆடு மாடு, அந்த மேய்ப்பரை குறிக்க ஒரு நல்ல படைப்பு. திராட்சை கொடி, நான் உண்மையான திராட்சை செடி கொடி என்று சொல்லுகிறார். ஆண்டவுடைய படைப்பு. ஆட்டுக்குட்டி, நானே ஆட்டுக்குட்டி, உன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஜீவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கம், யூத ராஜசிங்கம், மின்னல், இரண்டாம் வருகையில அவருடைய வருகை மின்னலை போன்று இருக்கும் என்று சொல்கிறது. சூரியன், அவர் நீதியின் சூரியன். இப்படி அவர் படைப்புகளோடு தன்னை ஒப்பிட்டு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் படைப்பிலே அவர் எவ்வளவு மகிழ்கிறார், படைப்புக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இவ்வளோ பெரிய வல்லமுள்ள ஆண்டவர் தன்னை யாரோடு ஒப்பிடுகிறார் என்றால் ஆட்டுக்குட்டியோடும், சிங்கத்தோடும், மின்னலோடும், ஒளியோடும், அவர் சூரியனோடும், நட்சத்திரோடும், சந்திரனோடும் அவர் தன்னை ஒப்பிடுகிறார் என்பதை நாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ வேண்டும். நட்சத்திரங்கள் நம்மை குறிக்கிறது. எப்படி ஒரு சந்திரனை சுற்றி இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதே போல நீதியின் சூரியனை சுற்றி நட்சத்திரங்களாக இத்தனை மனிதர்கள் நாம் இருந்து படைப்பிலே நம்மை வெளிப்படுத்துகிறதையும், அந்த படைப்புகளோடு நாம் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு கூட வெளிப்படுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. சோ படைப்பு ஞானத்தின் வழியாக அது வெளிப்படுகிறது என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ ஞானம், ஞானம் என்பது இயேசு கிறிஸ்து தான். அதுல மாற்றுக்கிறது இல்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா 8, 9 ஃபுல்லா பார்க்கும் பொழுது ஞானம் 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 வரும். அது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதற்கு ஆதாரமாக புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்ல இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமானார் என்று வசனம் சொல்லுகிறது. கொலோசியர்ல வரும், என்ன 2-3 இடத்துல தான் வரும். இயேசு கிறிஸ்து ஞானம் என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. சோ அதனால்தான் வசனம் சொல்லு, ஞானம் ஞானமாக உருவாக்கினார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதை படைப்பின் ஞானம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவராலே அன்றி வேதம் சொல்லுகிறது சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் அன்றி சிருஷ்டிக்கப்பட்டதொன்றும் வெளிப்படவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 104வது சங்கீதம் 24வது வசனம் சொல்லுகிறது. இந்த ஞானத்தை குறித்து பேசுகிற பொழுது 104வது சங்கீதம் 24வது வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்று வசனம் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய படைப்பும் ஞானமும் அங்கே அவர் ஞானமாய் எல்லாவற்றையும் படைத்தார் என்று அவருடைய ஞானம் அங்கே மகிமைப்படுத்தப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். படைப்பின் மூலம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். பவுல் சொல்வாரு, யாரும் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஆண்டவரை நான் அறியவில்லை என்று சொல்ல முடியாது, படைப்பின் மூலம் நாம் அவரை அறிந்து கொள்ளலாம் என்று அங்கே பவுல் நமக்கு அழகாக ஒரு வசனத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறதையும் பார்க்கலாம். படைப்பின் மூலம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். அப்ப அவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு படைப்பில் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நம்ம ஆண்டவரை அறிவிக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எத்தனை வார்த்தைகள் சொல்ல வேண்டிய, என்னெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. பவுல் சிம்பிளா சொல்லுறாரு, படைப்பின் மூலம் அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம் என்றால் அதற்குள்ள அத்தனை ரகசியங்களும் கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமும் அவருடைய நாம மகிமைக்கென்று உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் அங்கே வெளிப்படுகிறதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். சோ கிறிஸ்து அவர் தம்மை நன்கு புரிந்து கொள்ள நம் கவனத்தை தொடர்ந்து தம்முடைய படைப்புகளுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் அவர் திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் படைப்புகளிலே நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் ஆண்டவரை எண்ணம் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் அட்மையர் பண்ணி ஆச்சரியப்பட்டு அவரை பார்க்கும் அளவுக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு நாத்திகன் ஆண்டவரை, நாத்திகன் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டின் பின்புறம் ஒரு மரத்திலே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல ஒரு பாம்பு ஒரு மரத்தின் மேலே ஏறுகிறது. அந்த மரத்தின் உச்சியில ஒரு பறவை கூடு கட்டி குஞ்சுகளோடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மரத்துக்கு மேல ஒரு பாம்பு ஏறுகிறது பார்த்தோன்னே அந்த தாய் பறவை கத்துகிறதை பார்த்தோம். அது ஒரு மாதிரி சத்தம் போடல, அந்த மாதிரி சத்தம் போட்ட உடனே இதெல்லாம் அந்த மனிதன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடனே ஒரு ஆண் பறவை, அது தூரமாக இருந்தது, இந்த சத்தத்தை கேட்டு அது அலர்ட் ஆகி உடனே இங்கே பார்த்தால் ஒரு பாம்பு ஏறுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஆண் பறவை அங்கேயும் இங்கும் அதுவும் சத்தம் போட்டுக்கொண்டு ஒரு குச்சி, ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு அந்த பாம்பு மேல ஏறுது இல்ல, அந்த மேல அந்த கம்பை கொண்டு ஒரு இடத்துல வைத்து விட்டு அது போய்விட்டது. இந்த பாம்பு மேல போகும், கீழே வந்துடும், மேல போகும், கீழே வந்துடும். கம்பை தாண்டி அதாலே போக முடியவில்லை. இதெல்லாம் இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதன் பிறகு பார்த்தால், ஏன்னா அந்த குச்சியில விஷம் இருக்குது, பாம்புக்கு அந்த குச்சி விஷம்.
சரியா? அதனால பாம்புக்கு அதை தாண்டி போக முடியவில்லை. இதையெல்லாம் இந்த நாத்திகன் பார்த்து கொண்டே இருந்தான். மிகவும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான், கீழே இருந்து பார்க்கிறான். எப்படி இந்த பாம்பு மேலே ஏறின உடனே அந்த தாய்க்குருவி சத்தம் போட்டது என்று ஆச்சரியம் அவனுக்கு. அந்த தாய்க்குருவி சத்தம் போட்டோன்னே எப்படி இந்த ஆண் பறவை சத்தம் போட்டு கொண்டு அதை காப்பாற்ற ஓடி வந்தது அடுத்த கேள்வி. அது மட்டும் இல்ல, இந்த பாம்பிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கம்புதான் விஷக்கம்பு, பாம்புக்கு அது விஷம், இந்த கம்புதான் சரி என்று அந்த பறவைக்கு எப்படி தெரிந்தது? அதை கொண்டு வைத்த உடனே இதை தாண்டக்கூடாது என்பதை பாம்புக்கு எப்படி தெரியும்? இதை தாண்டினால் நாம் செத்து விடுவோம் என்று பாம்பு எப்படி அறிந்தது? இப்படி பல கேள்விகளோடு அந்த நாத்திகன் அதையே யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவன் சிந்தனைக்குள்ளே ஒன்று வந்தது, கடவுள் என்று ஒருவர் இல்லை என்றால் இதையெல்லாம் சாத்தியமே இல்லை என்பதை அந்த நாத்திகன் அறிந்து கொண்டான். இவ்வளவு ஞானமாக ஒவ்வொன்றும் படைத்திருக்கிறாரே, ஒரு பறவையை இவ்வளவு ஞானமாக படைத்திருக்கிறார், ஒரு சர்ப்பம், நம்ம வெறுக்கிற ஒரு சர்ப்பம் கூட இவ்வளவு அது ஞானத்தோடு அந்த இதுல இருந்து அது தப்பித்து வருகிறது. தன்னுடைய குஞ்சுகளை ஒரு பறவை என்ன அழகாக பாதுகாக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது அவைகளால் முடியாது, இதை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், அதனால்தான் இந்த காரியங்கள் எல்லாம் சாத்தியம். ஏதோ ஒரு பறவைக்கு ஒரு ஞானம் இருந்தால் சரி, பறவையும் ஞானத்தோடு செயல்படுகிறது, தாய் சின்ன குஞ்சுகளும் பாம்பு எல்லாமே அங்கே ஞானத்தோடு இருக்கிறது. அந்த காரியங்களை பார்த்து அவன் ஆச்சரியத்தோடு கடவுளை தேட ஆரம்பித்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று ஒரு சிறு கதையிலே படித்த ஒரு ஞாபகம். பாருங்க, அப்போ படைப்பை உற்று நோக்குகிற பொழுது, படைப்பை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அங்கே தெரிவது ஆண்டவருடைய வல்லமை, அங்கே தெரிவது ஆண்டவருடைய ஞானம். இவ்வளவு செயலோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு அவரை பார்க்க முடிகிறது. அவரை பார்க்க பார்க்க நாம் அவருடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் வெளிப்படுத்த முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதுன்னா, நான் ஒரு நாள் பார்த்து இந்த வேப்பங்குச்சி இருக்குல்ல, வேப்பங்குச்சியில ஒரு லீஃப் எடுத்து பார்த்தேன் ஒரு நாள். வேப்பங்குச்சியில ஒரு சின்ன வேப்பங்குச்சி எவ்வளவு பெருசு, அதுல ஒரு லீஃப், அதுல நிறைய லீஃப் சின்ன சின்னதா இருக்குது. அந்த லீஃப் எடுத்து நான் ஒரு நாள் பக்கத்துல வச்சு பார்த்தேன். அந்த லீஃப்ல சின்ன சின்ன கோடு. அப்போ ஒரு லீஃப்ல இருக்குது, அடுத்த லீஃப்ல இல்ல, அடுத்த லீஃப்ல இருக்கு இல்ல, ஒவ்வொரு கோடு வித்தியாசப்படுது. அப்போ ஒரு சின்ன கிளை, இந்த சைஸ் கிளையிலே ஒரு 10-20 சின்ன சின்ன லீஃப் இருக்கு. அந்த லீஃபுக்குள்ள உள்ள கோடு நம்ம கைரேகை மாதிரி இருக்குது கோடு, அதை பார்க்கும்பொழுது எல்லாம் வேறுபடுகிறது. அப்படி பார்த்தால் ஒரு மரத்துல எத்தனை லீஃப், கோடிக்கணக்கானது ஒரு மரத்துல, இந்த உலகத்துல எத்தனை மரங்கள். அப்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு படைப்பு, ஆண்டவரை என்ன அழகாக படைத்திருக்கிறார். நமக்கு தான் இந்த இது வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு ஆளுக்கு இருக்குது மற்றவங்களுக்கு அது. ஒரு மரத்துல இருக்க லீஃப் கூட ஆண்டவர் ஒவ்வொன்றையும் வேறுபடுத்தி அழகாக படைத்திருக்கிறார் என்றால், அவருடைய படைப்பை இலைகளில கூட நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட நாட்கள் உண்டு. என் அழகாக இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று நான் சந்தோஷம், என் தனிப்பட்ட முறையில நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அடிக்கடி நினைத்தும் பார்ப்பேன். ஏதாவது சோர்வுகள்லாம் வரும் பொழுது இந்த படைப்புகளை, இந்த இலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தோடு பார்த்த நாட்கள் அநேகம் உண்டு. ஆண்டோடைய வல்லமைகள், அவருடைய ஞானம் எல்லாம் அதில் வெளிப்பட்டதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஞானத்தின் மூலம் நம்ம ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு ஞானத்தோடு உலகத்தை படைத்திருக்கிறார், அதில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளையும் படைத்திருக்கிறாரே என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்தது, கீழ்ப்படிதலின் மூலம் ஆண்டவருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம நீங்க வாசிக்க கேட்ட அந்த மார்க்கு 4வது அதிகாரம் 35 41 வரை பார்க்கும் பொழுது, அங்கே அவங்க சீஷர்கள் ஆண்டவர் படகுகளை பிரயாணம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது பெரிய காற்று வருகிறது. அது வேற சமான ஆண்டவர் அந்த காற்றை அவர் அகற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காற்றை வந்து அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. அதட்டினார், கண்டனம் பண்ணினார், அதட்டினார் என்று வேதம் சொல்கிறது. சோ அப்போ அதட்டினார் மட்டுமல்ல, அது ஸ்டில் காம், அது அப்படியே அமைதலாயிற்று என்று வேதம் சொல்லுகிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் ஒரு படைப்பு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய அதிகாரம் எப்படி இருக்கின்றாங்க அப்படியே சொல்வதை கேட்டு கீழ்ப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய மகிமை இது ஒவ்வொன்றிலுமே தெரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, வேதத்திலே அநேக எக்ஸாம்பிளை கொடுக்கலாம். நம்ம எலியா பசியோடு இருந்த போது ஆண்டவர் காகத்துக்கு கட்டளையிடுகிறார், காகம் அதுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி இந்த ஞானம் வந்தது? அப்படியே கீழ்ப்படுகிறது. எது மனுஷனை தவிர மீது எல்லாம் கீழ்ப்படுகிறதை நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். யோனா மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது மீனுக்கு கட்டளையிடுகிறார், அது உடனே அதை கத்துறதை பார்க்கிறோம். ஒரு ஆமணக்கு செடி உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறார், அது உடனே ஆகிறது. அதே போல ஒரு பூச்சியை உருவாக்கி அதை அரிச்சு போடுவதற்கு கட்டளையிடுகிறார். எல்லாம் சொன்னது,
இயற்கை அவருடைய வார்த்தைக்கு அப்படி இது நான் சொல்ற 2-3 எக்ஸாம் இன்னும் நிறைய இருக்கிறது வேதத்துல. ஒவ்வொன்றும் அவர் சொல்ல 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 அப்படியே கேட்டதை பார்க்கிறோம். யோனாதான் நினிவேக்கு போனா அங்க போற, அங்க போனா இங்க போற. ஆனால் மீன் அப்படி இல்லை, சொன்னதை செய்தது. இயற்கை சொன்னதை செய்தது. ஒவ்வொரு படைப்பும் அத்திமரத்தை பார்த்து சபித்தாரு, சொன்னதை செய்தது. அவர் என்ன சொன்னாரோ மரம் செடி கேட்டது, கடல் கேட்டது, மீன் கேட்டது, மிருகங்கள் கேட்டது, எல்லாம் காற்று கேட்டது, எல்லாமே கேட்டது. மலைக்கு கட்டளையிட்டால் மழையும் கேட்டது. எல்லா இயற்கையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்றால் அவர் எவ்வளவு மகிமை உள்ள ஒரு ஆண்டவர், எவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர். இந்த படைப்புகளிலே இருந்து நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய மாட்டாரா? ஏன் நம்முடைய பாடுகளிலே கஷ்டங்களுக்கு என்ன அவருக்கு முடியாதவரா? எவ்வளவு அதிகாரம் உள்ளவர், எத்தனை மகிமை உள்ள ஆண்டவர். இதை நாம் பார்க்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அதே போல நானும் நீங்களும் விசுவாசத்தில் வளர்றது கூட ஆண்டவர் ஒரு சம்பவத்தை மத்தேயு 6:26 சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகள் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தீர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்துக்கு ஏற்ற வசனம் சங்கீதம் 104:27-28 பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே உணவை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இன்றைக்கு படைப்புகள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம், எத்தனையோ விலங்குகள் இருக்குது, எல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறது. அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்போ ஒரு 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 கடலிலே வாழ்கிற மிருகங்கள், பறந்து திரிகிற பறவைகள், காட்டிலே இருக்கிற மிருகங்களுக்கு ஆண்டவர் எத்தனை உணவையும் ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்க முடியும் என்றால் இன்றைக்கு நம்மை எப்படி கவனிப்பார்? நம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை படைத்தது போல் தான் அதுகளையும் படைத்தார். ஆனால் நாம் நிச்சயமாக அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள், மனிதர்கள். நமக்காக மட்டும்தான் அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக மட்டும்தான் மரித்தார். இந்த இயற்கையை ஆண்டவர் இப்படி பிழைப்பூட்ட முடியும் என்றால், இந்த இயற்கையை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்றால், இந்த இயற்கையை இப்படி காப்பாற்ற முடியும் என்றால், நாங்களும் நானும் ஆண்டவரை பார்வையிலே விசேஷித்தவர்கள். ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் நம்மளை காப்பாற்ற மாட்டார்? ஏன் நம்மளை வழிநடத்த மாட்டார்? ஏன் நம்மளை போஷிக்க மாட்டார்? இந்த கேள்வி நம் ஒவ்வொருவருக்குள்ளாக வர வேண்டும். நமக்குள்ள சில நேரங்களில் கேள்விகள் வரும், சில சோதனைகள், சில பாடுகள், வேதனைகள் மத்தியிலே ஆண்டவரே இந்த கேள்வி வருகிறது, இயல்புதான், எனக்கும் வரும். ஆனாலும் நான் நோக்கி பார்க்கிறது, நானும் அடிக்கடி இதை யோசித்து பார்ப்பேன். இந்த பறவைகளையும் இந்த மீன்களையும் ஆண்டவர் போஷிக்க முடியும் என்றால், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட என்னை ஏன் ஆண்டவர் போஷிக்க மாட்டார்? எந்த சோதனை, எவ்வளவு வேதனை, எது வந்தாலும் நான் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவன், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன், அவருடைய இரத்தத்தால் நீக்கப்பட்டவன். எனக்கு ஒரு வாழ்வு உண்டு. என்னை ஆண்டவர் போஷிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணங்கள் தான் ஆண்டவருக்குள்ள என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த விசுவாசம் தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எந்த பாடுகள் வந்தாலும் இந்த இயற்கையை பாருங்கள், இந்த பறவைகளை பாருங்கள், பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். இந்த படைப்புகளை படைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்து கொண்டிருக்கிறார் என்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் முன்பாக சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எந்த பாடுகள், எத்தனை சூழல்கள் வந்தாலும் அவர் நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் நாம் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், அதுகள் படைப்புகள். நாம் படைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர் இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்ட ஒரு சந்ததி. நம்மை ஆசீர்வதிப்பது மிக மிக அதிகம், நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அதிகம். எந்த சூழலிலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, எந்த சூழலிலும் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய ஒரே கடமை, இந்த இயற்கையெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. காற்று அப்படியே கீழ்ப்படிந்தது, மீன் அப்படியே கீழ்ப்படிந்தது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதையே ஒரே நோக்கமாக, ஒரே ஆசையாக, ஒரே ஒரு கோலாக வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை
நம்முடைய வாழ்க்கையில நிச்சயப்படுத்திக் கொண்டு அதிலே ஓடுவோம். அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. பார்த்து பார்த்து நடப்போம், கவனமாக நடப்போம். ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்கள். அவருக்கு கீழ்ப்படுகிற அவர் நம்மை குறித்து மகிழ வேண்டும். அந்த ஒன்றுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்த ஒரு தகப்பன் தாய் போல நம்ம ஆவிக்குரிய வரத்திலே நம்மை பெற்றெடுத்தவர் அவர் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இந்த இயற்கை கீழ்ப்படிந்தது. எத்தனை காரியங்கள், எத்தனை சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதை கேட்ட நாம் இன்றைக்கு ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் என் வாழ்விலே முழுமையாக கீழ்ப்படிய நின்ற ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். படைப்புகளை காக்கிற ஆண்டவர் நம்மை காப்பது மிக 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 நிச்சயம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் படைப்புகளை பார்ப்போம். இந்த படைப்புகள் ஆண்டவரை அழகாக மகிமைப்படுத்துகிறது. அவர் சொன்னதை கேட்டவரை மகிமைப்படுத்துகிறது. எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி அவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல நமக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் முதலாக எதை செய்தாலும், ஊழியமே செய்தாலும், நம்முடைய சொந்த காரியங்கள் செய்தாலும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இதிலே மகிமைப்படுத்துகிறாரா? என் வாயின் வார்த்தைகளிலே நான் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறேனா? அவரை மகிமைப்படுத்துகிறேனா? அவருடைய மகிமையை நான் கொண்டு செல்கிறேனா? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இதை முன்னிறுத்தி நாம் செயல்படுகிற பொழுது மீதி எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். இயற்கையை காற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் காற்றுக்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு இயற்கைக்கு கட்டளையிட்டு அவைகள் கேட்கும் என்றால் நம் வாழ்க்கை அவருடைய கரத்தில் எவ்வளவு அருமையானது. இன்று நம்முடைய கடமை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நாம மகிமைக்கென்றே வாழ்வதும், அவரை மகிமையே என்னுடைய மகிமை என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே குறிக்கோளாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். படைப்புகள் மகிமைப்படுத்துகின்றன. அவருடைய சாயலிலே இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நான் எவ்வளவு தூரம் அல்ல கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே. அதை மட்டும் நாம் சிந்தித்து செயல்படுகிற பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். ஆகாய்த்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மை போஷிப்பார். காப்பாற்றுகிற ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். படைப்புகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது அவருடைய வேலை. என் வேலைன்னு ஒண்ணு இருக்குது, நம்ம வேலைன்னு ஒண்ணு இருக்கிறது. அவரை மகிமைப்படுத்துவதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் மட்டுமே என் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவது என் வாழ்க்கை அல்ல. என்னை காப்பாற்றுவது என் நோக்கம் அல்ல. அதெல்லாம் படைத்தவருடைய வேலை. நான் படைப்பாளரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் படைப்பாளருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் இந்த பூமியிலே நான் பெற்ற வாழ்க்கை. இதற்காக தான் கழுவப்பட்டோம். இதற்காக தான் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம். அதை உணர்ந்தவர்களாக, படைப்பை நோக்கி பார்த்தவர்களாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.